Buffaloes. What running to catch train, huh? This is library. Sorry, We'll be here only. Come in slow motion. என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? தோசை அடிச்சி பட. வணக்கம்ண்ணா, 2 தோசை பார்சல். வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்செக்யூரிட்டி எதனால வருது அதெல்லாம் முதல்ல பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். தினைக்கும் நான் டிஃபன் வாங்க ஒரு கடைக்கு போவேன். எப்பயுமே 2 தோசை வாங்குவேன். அந்த அக்கா ஒரு பொடி செய்வாங்க, அருமையா இருக்கும். 2 தோசை சொல்லுவாங்க, 25 ரூபா. 25 ரூபா கம்மியா இருக்குன்னே சொல்லிட்டு போய் நடந்து போயிட்டு வாங்கிட்டு வருவேன். 3 ஐட்டம் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாம்பார், கெட்டு சட்னி, மிளகா பொடி. எனக்கு அவங்களோட மிளகா பொடினா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் நார்மலா முதல்ல 2 தடவை போனப்ப எனக்கு மிளகா பொடி வச்சதே கிடையாது. ஆனா ஒரு 3ஆவது நாள் போறப்ப எப்ப நான் அவங்க கிட்ட நல்லா பேசணும், எனக்கு கொஞ்சம் அவங்க கிட்ட பழகிடுச்சு. அதனால தினைக்கு போய் கடைக்கு பாக்குறதுனால 3ஆவது நாள் எப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்கறது விசாரிச்சப்ப எனக்கு தோசை போடுற சுருத்தி வைக்கிறப்ப முன்னாடி சாம்பாரும் கெட்டு சட்னி வச்சுட்டு இருந்தாலும் இப்ப பொடி கொஞ்சம் எடுத்து வச்சாரு. பரவாயில்ல, பேசினா வேலைக்கு ஆகும் போல அப்படின்னு நினைச்சேன். இப்போ உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கோங்க. இப்ப நான் வரேன். இப்போ நம்ம அவர் இடத்துல இருந்து பார்ப்போம். தினைக்கும் அவர் எத்தனை தோசை சுட்டிக்கிட்டே இருப்பாரு, எத்தனை பேர் வருவாங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி ரெகுலரா வந்துட்டு ஹாய் தோசை அப்படின்னா எத்தனை பேர் அந்த மாதிரி வந்து கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப நம்ம ஒரு மனுஷனா பேசுறப்போ ஒரு பொழுதுபோக்கு நம்மளால ஆர்டிபிஷியலா பேசினாலுமே அவங்க வைக்கதான் போறாங்க. தினைக்கும் அந்த கடைக்கு போனாலும் இப்படிதான் இருக்கணும்னு நான் இருந்தது கிடையாது. போவேன், முதல் 2 நாள் அவ்வளவா பேசல. 3ஆவது நாள் அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு ஒரு 4-5 நாள் தினைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தேன். நான் இப்போ ஒரு வேலையா போயிருந்தேன். ஒரு வேலையை முடிச்சுட்டு வர நைட் ரொம்ப டயர்டா வந்திருந்தேன். வந்து அந்த கடைக்கு போனப்ப நான் போய் உட்காந்துட்டேன். வந்து பார்த்தா சாம்பாரும் தோசையும் மட்டும் தான் இருக்கு, அந்த சட்னி கூட வைக்கல. அப்புறம் தான் புரிஞ்சது நம்ம கம்யூனிகேஷன் மஸ்ட்ங்க. நம்ம போயிட்டு எவ்வளவு பேசுறோமோ அப்பதான் நம்ம இன்செக்யூரிட்டிக்கு வரும். இன்செக்யூரிட்டி ஒண்ணும் இல்லைங்க, அந்த முன்னாடி ஒரு டைம் இருக்கும். புயல் அடிக்கிற மாதிரி உள்ள நவுத்தி அமைதியா இருக்க வரைக்கும் தான். நீங்க ஒன்ஸ் முதலே ஆனா வணக்கம் அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் புயல் தானா ஊஞ்சிடும். கடையில ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் இருக்கிறப்பே பயமா இருக்கும். 5 பேர்லாம் இருந்தாங்கன்னா எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு நம்ம கிட்ட வரப்ப சைலண்ட் ஆயிடும். ஏன்னா நம்ம பதில் சொல்ல வேண்டிய அதனால சைலண்ட் ஆகிறப்ப வேர்க்கும் அப்படியே உள்ள அடிச்சுக்கும். அப்போ வணக்கம் சத்தமா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அவங்க பார்ப்பாங்க. நீங்க அப்படியே நார்மல் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா பேச ஆரம்பிச்சிடும். ஹலோ. சில நேரங்கள் நான் கான்சியஸ்னஸ் இல்லாமயே நான் வேகமா போயிட்டு நான் இதை எடுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சு. எப்பனா சாப்பிட்டு முடிச்சு ஜிபே பண்ணலான்னு போறப்ப ஜிபே பண்றப்ப அந்த ஒரு பதட்டம் வரும். ஸ்கேன் பண்ணிட்டு அந்த 25 ரூபாயில 2 எழுதுறப்ப அடுத்த நம்பர் எழுதுறப்ப 5 6 எழுதிரும். ஆனா நீங்க ரெகுலரா அங்க போயிட்டு பேசி மத்தவங்க கூட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி அந்த இன்செக்யூரிட்டியை குறைச்சு, அதுவும் ஒரு சமயம் வரைக்கும் தான். என்ன அதுக்கப்புறம் நீங்க குறைச்சிக்கலன்னா அதுவா குறைக்க வைப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை கத்துக்கோங்க. எனக்கு இன்செக்யூரிட்டி உடஞ்சது எப்பன்னா ஒரு தடவை 12th வந்து நான் சில்ட்ரன்ஸ் டே அப்ப என்ன ஆச்சு, நாங்க ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ண டான்ஸ் பண்ணணும். சில்ட்ரன்ஸ் டே அப்ப டீச்சர்ஸ்லாம் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நாங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்றது, நாங்களே டான்ஸ் ஆடணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மாசம் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணோம். அது ஈவினிங் மதியம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு 3-4 மணி போல ஒரு மணி நேரம் ஸ்கூல்ல இருந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சில்ட்ரன்ஸ் டே வந்து அந்த நாளுக்கு முந்தின நாள், ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் வந்து டீச்சர்ஸ்க்கு ஆடி காமிக்கணும்ட்டாங்க. ஏன்னா பசங்க ஏதாவது தப்பா பாட்டு எடுத்து, சின்ன பசங்கள தப்பா பாட்டு எடுத்து ஆடிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க நாங்க ஆடுறத பார்க்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஆடுறத பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த பாட்டு தான் ஒண்ணு சொல்லாமா, இந்த பாட்டு வேலைக்காரன் படத்துல ஒரு குத்து சாங் கத்தவனா அந்த பாட்டு, அதை போட்டு ஆடணும். என்ன பாட்டு இதெல்லாம், அந்த பாட்டை மாத்திருங்க அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு அப்படியே உயிரே போச்சு. ஏன்னா 6 நிமிஷம் பாட்டு இருக்குன்னா சென்டர்ல 4 நிமிஷம் நல்ல ஆடக்கூடிய ஒரு பாட்டு, 4 நிமிஷம் அந்த பாட்டு தான். அதே தூக்குங்கன்னு சொன்னேன். எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு ஈவினிங் முடிஞ்ச உடனே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த 4 நிமிஷத்துக்கு ஏதாவது ஆடணுமேன்னு சொல்லிட்டு 8 மணி நைட்டு 11:30-12 மணி வரைக்கும் என் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஏதோ ஒன்று கொண்டு வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு, நான் ஃபங்க்ஷன்னா 8-9-10 மணிக்கு ஆடணும்னா காலைல 5 மணிக்கு எழுந்து நான் வீட்டுல ப்ராக்டிஸ் பண்றேன். என் ஃப்ரெண்டு வந்து கூட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் தான் வந்து கூட்டு போயிட்டு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. எங்க டான்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அந்த 2 நிமிஷமும் சரி, லாஸ்ட் 2 நிமிஷமும் சரி, அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் நான் சென்டரா ஆட வேண்டியதை ஆடிட்டேன். அடுத்த 4 நிமிஷம் அந்த முக்கியமான ஒரு சில பார்ட்ஸ் வரப்போ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு என்ன ஆயிடுச்சு, நான் லெஃப்ட் போறப்ப அதாவது ரைட்ல போற மாதிரி லெஃப்ட்ல போற மாதிரி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் போயிட்டு அப்புறம் ரைட்ல போனேன். நல்லா ஞாபகம் வந்துச்சு. நான் லெஃப்ட் காணல சென்டர்ல வேற ஒருத்தன் நின்று இருந்தான். எல்லாரும் சென்டர்ல இருக்கணும் பார்த்தா ஆடணும்.
இப்போ பேசிக்கா தானே சென்ட்ரல் யார் இருக்காங்களோ அவங்க பார்த்தா அவன் டக்குன்னு ரைட்டு போக ஆரம்பிச்சிட்டான். லெஃப்ட் போயிருந்தா அவனை பார்த்தா என்ன ரைட்டு போறான், சரி நம்ம தான் தப்பா ஆடுறோம் போலன்னு சொல்லிட்டு நம்மளும் ரைட்டு போட்டு ரைட்டு போக ஆரம்பிச்சேன். டக்குன்னு அவன் ஞாபகம் வந்துச்சு நம்ம தப்பா ஆடுறோம்னு சொல்லி லெஃப்ட்ல அவனை பார்த்துதான் எல்லாரும் ஆடிட்டு இருந்தானுங்க. அவனுங்க எல்லாம் லெஃப்ட்ல வரான்னு நான் மட்டும் தனியா ரைட்ல போயிட்டு இருந்தேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவன் என்னை பார்த்து சிரிச்சிட்டான். ஒரே அசிங்கமா போயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிருந்தோம். அப்படியே அவங்கள கடுப்புல ஆடிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 3வது நிமிஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு பாட்டு, அதாவது புதுசா ஒரு பிராக்டிஸ் மேல அப்போ ஒரு பாட்டு வச்சிருந்தோம். அதுவும் விஜய் படத்துல இருந்தது ஒரு பாட்டு. அது என்ன பாட்டுன்னு ஞாபகம் இல்லை. அந்த பாட்டு ஆட ஆரம்பிச்சோடனே அப்ப எனக்கு ஃபியர்லாம் போயிடுச்சு. நடப்போங்க என்ன பெருசா காய்த்து போறாங்கன்ட்டு. கீழே இருக்கிறவன் நாங்க ஆடுறத பார்த்து சிரிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நீ என்ன பண்றானே புரியாம ஒரு மாதிரி யார அவனுங்க மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே ஸ்டேஜ் தான் இறங்கி வந்தாச்சு. அப்பையில இருந்து எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியரும் போயிடுச்சு. மத்தவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு இன்செக்யூரிட்டியும் போயிடுச்சு. இன்ட்ரோவர்ட்ல இருந்து ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறினவன். இந்த ஒரு இது அந்த டைம்ல தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் ஜாலியா சகஜமா பேசுறது. இன்செக்யூரிட்டி உடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. போங்க, யார்கிட்ட தோணுதோ அந்த முதல் 2 நிமிஷம் புயல் அடிச்ச மாதிரி உள்ள அடிக்கும். இப்ப நீங்களா முயற்சி பண்ணி ஒரு வணக்கமோ நல்ல ஃபோர்ஸா சொல்லுங்க, ஆனா வணக்கம், ஆனா இந்த தோசை பாசம் ஆனா நல்லா இருக்கீங்களாண்ணே, ஆனா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அப்படியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே தானா பேச ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஃபியர் போயிடும். அவ்வளவுதான், ஈஸியா அவ்வளவுதானா. அப்ப நம்ம என்ன பேசுவோம்ட்டு நிறைய பேசுவீங்க. வேற ஒண்ணும் இல்லை. சரி, வணக்கம், போயிட்டு வரேன். நன்றி, பாய்.